ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும், 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு
3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசி நேயர்கள், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கே வந்து இப்போ சனி பகவான் வரார். 6/3/2026 பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வரார். 7 சனியில் ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது. இந்த ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னா உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும், மன அழுத்தம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் தடை தாமதம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கும். முயற்சிகளில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர இளைய சகோதரர்களோட சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்களோடு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசிக்காரர்கள் கவிதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் அதாவது திருமண பாக்கியத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் மே மாதத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா சனியும் குருவினுடைய பார்வை இருந்ததே ஆனால் நிச்சயமாக திருமணம் நடத்தேறி தீரும். மீனராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே திருமணமாகும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கூட்டு தொழிலில் பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாசஸ் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக பழக்கிறது நல்லது. ஏன்னா அவர்களே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சொந்த தொழில் இடத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, சொந்த தொழிலில் வந்து பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும். அது தவிர தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை வந்து கர்ம காரகன் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை மாற்றங்கள் வரும். இடத்தை விட்டு இடம் போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும், மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமைய போகிறது. முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்களோட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வு அந்த விஷயத்துலலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலில் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வரும், பார்ட்னர்ஷிப்பை விட்டு பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர வந்து இந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். நண்பர்களால் பிரச்சனை, நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த தங்கம் முதலீடு செய்பவர்கள், தங்க விற்பனை பண்ணவர்கள், கஸ்டம்ஸு, இங்கே அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே சொன்னோம். ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவும் முக்கியம். அதாவது சனீஸ்வரனுடைய குரு பகவான்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர். காலபைரவர் வந்து எல்லா சிவன் கோவில்லையும் அவருக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு சன்னதி இருக்கும். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காத்துட்டு வரவர்னு சொல்லுவாங்க. காலபைரவரை பொறுத்தவரை அவர் வந்து தேய்பிறை அஷ்டமியில் வணங்குறது ரொம்பவும் வசதி. அதை தவிர வந்து காலபைரவரின் வாகனம்னு சொல்லக்கூடியது நாயை சொல்லுவாங்க. அந்த நாய்க்கு உண்டான சாப்பாடு வகைகளை போட்டுட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமை காக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அதாவது அந்த கௌரவம் அந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து சற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அகங்காரப்படாமல் பொறுமையாக இருந்து இந்த காலத்தை கழிப்பது நிச்சயமாக நல்லது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.